அத்தியாயம் 26. நிரஞ்சனா. எப்படியோ கௌதம் அம்மா கேட்டுவிட்டது அந்த குடும்பத்தை கொஞ்சம் அல்ல நிறையவே அசைத்து பார்த்தது. நிறைமாத கர்ப்பிணி பெண்ணை எப்படி வெளியே அனுப்ப முடியும்? அதுவும் காலமெல்லாம் வேண்டாம் என ஒதுக்கி வைக்க முடியும்? முருகேசன் என்ன, ஒரு கண்ணில் சுண்ணாம்பு ஒரு கண்ணில் விளக்கெண்ணெய் என்றா பார்த்தார்? இருவரும் அவரது மகள்கள். அப்படி இருக்க அவரால் எப்படி ஒருத்தியை வெளியே போ என சொல்ல முடியும்? அதனால் கௌதமின் அம்மாவை விட்டு போகுமாறு சொல்லி கையெடுத்து கும்பிட்டு வெளியே நீட்டினார் கையை. அதற்குள் கௌதம் அவன் தாயை சமாதானப்படுத்த முருகேசன் கைகளை பிடித்து உள்ளே இழுத்து போக பார்க்க அவள் அழ ஆரம்பிக்க, இதையெல்லாம் பார்த்து கொண்டிருந்த நிரஞ்சனா அப்பா என்று சொல்லிவிட்டு அவசரமாய் அறைக்குள் போனாள். 4-5 நிமிடங்கள் கழித்து வந்தவள் கையில் ஒரு பை இருந்தது. அவள் குடும்ப ஆட்கள் அனைவரும் அதிர்ந்து போய் பார்க்க, அவளோ என் வாழ்க்கை வீணா போயிடுச்சு, அவளாவது நல்லா இருக்கட்டும். அதற்குள் சித்தி அவளது கைகளை பிடித்துக்கொண்டு, என்ன பெரிய தியாகி சுடர்னு நினைப்பா? வீட்டை விட்டு வெளியே போற நிலைமையிலேயே நீ இப்ப இருக்கிற? உன் வயிற்றுல நிறை மாச புள்ள இருக்குது, உள்ளே போ முதல்ல என்றார். கையை விடுங்க சித்தி, போதும். என்னால எந்த பிரச்சனையும் கலைக்கு வரக்கூடாது. அவதான் சின்ன பொண்ணு, என்ன பேசுறோம்னு தெரியாம பேசுறா. நீயும் ஏன் அப்படியே நடந்துக்கிற? சித்தி சொல்ல பாக்கியம் மகள் பக்கம் வந்து நின்றார். நிரஞ்சனா, உள்ள போமா. முருகேசனும் அவள் போவதை தடுக்க, கலைக்கு அவளது முகத்தை பார்த்து அவ்வளவு கோபம். இந்த ஆரம்பிச்சிட்டா அவன் நாடகத்தை. இப்போ இவங்க எல்லாருமே உன்னை வீட்டுக்குள்ள தள்ளி பூட்டுற வர நீ நடிப்ப, அப்படிதானே? வாய மூடு கலை. பாக்கியம் சித்தி இருவருமே சேர்ந்து அதட்ட, சுபா வேறு நிரஞ்சனாவின் கையை பிடித்து கொள்ள, கௌதமின் தாய், இது வேலைக்காகாது. மதினி, நீங்க உங்க பொண்ண என் பையனுக்கு தருவீங்க இல்ல? உங்களுக்கு இல்லாமையாமா என கௌதம் அத்தை ஒத்து ஊத, இதை கேட்டு கலை ஒப்பாரி வைத்தாள். கண்ணீரை துடைத்த நிரஞ்சனா, மன்னிச்சிடுங்கப்பா என்று விட்டு யார் முகத்தையுமே பார்க்காமல் விடுவிடுவென நடந்து விட்டாள். சித்தி பின்னாடியே ஓடினாள். நிரஞ்சி, நில்லு நில்லு என்று சொல்லிக்கொண்டு. சித்தி, நீங்க என்ன சொன்னாலும் நான் அங்க வரவே மாட்டேன். என்னைய நீங்க விடுங்க, கொஞ்சமாவது நிம்மதியாக இருக்க நினைக்கிறேன். என்ன இப்படியெல்லாம் பேசிக்கிட்டு? ஆமா சித்தி, நிம்மதி அப்படின்னா என்ன அர்த்தம்னு கேட்குற நிலைமைக்கு நான் வந்துட்டேன். தயவு செஞ்சு என்னைய விடுங்க. சரி, நீ இப்போ மனசு உடைஞ்சு பேசுற. முதல்ல நம்ம வீட்டுக்கு வா. நான் எங்கேயுமே வரல சித்தி, சொல்றத கேளு நிரஞ்சி, வா. நம்ம வீட்டுக்கு போலாம். என் வீட்டில் உன்னைய கேள்வி கேட்க யாருமே அங்க இல்லை, நீ வா. நிரஞ்சனாவுக்கு எங்கு போவது என போக்கிடம் தெரியவில்லை. ஆனால் வீட்டுக்கு போகவே கூடாது என்று மட்டும் நினைத்து கொண்டாள். சித்தி அழைத்து கொண்டே இருக்க, கோபத்தில் ஆதங்கத்தில் இருந்தவள், ஐயோ போதும் சித்தி, என்னை கொஞ்சம் நிம்மதியா இருக்க விடு. என்னால யார் வாழ்க்கையுமே கெட்டு போக வேண்டாம், நான் பாத்துக்கிறேன். கிளம்புறேன், தயவு செஞ்சு பின்னாடி வராத. எங்கம்மா போவ? யார் இருக்கிறா எனக்கு? உனக்கு யார் இருக்கா சொல்லு, சொல்றத கேளு. நிரஞ்சனாவின் கைகளை விடாமல் பிடித்து கொண்டு கேட்க, கையை உதறி இழுத்து கொண்டவள், இப்போ நீங்க என்னைய போக விடல, அப்புறம் நானும் என் பிள்ளையும் பணமாதான் இங்கிருந்து போவோம், சொல்லிட்டேன் என்றாள். இதை சொன்னதும் அவளை அதிர்ச்சியாக சித்தி பார்க்க, அவளோ விடுவிடுவென நடக்க ஆரம்பித்து விட்டாள். பேருந்து நிறுத்தம் வந்து அமர்ந்தாள். ஏற்கனவே இது போல வந்து போன கதையெல்லாம் அவளுக்கு நினைவுக்கு வந்து போனது. அமைதியாக இருந்தவள் போன் விடாமல் அடித்து ஓய்ந்தது. சற்று நேரம் அமைதியாக இருந்தவள் தகப்பனுக்கு போனை போட்டு, என்னைய காரணம் வச்சு கலையை எதுவுமே சொல்லிடாதீங்க. நான் பார்த்து வளர்ந்த பொண்ணு அவ. அவளோட வாழ்க்கையாவது நல்லா இருக்கட்டும். என்னை பத்தி கவலையே படாதீங்க. கண்டிப்பா என் பணம் ஆத்துலயோ குளத்துலயோ மிதக்காது. என் புள்ளைய இப்போ வயிற்றுல சுமந்த மாதிரி பெத்ததுக்கு அப்புறமும் சுமப்பேன். என்னைய பத்தி கவலைப்படாதீங்க. நீங்க ஆக வேண்டிய வேலையை பாருங்க. இதுக்கும் மேல நான் அங்க இருந்தா உங்க எல்லோருக்குமே நிம்மதி இல்லாம போயிடும். பேசி முடித்து ஒரு ஜூஸை வாங்கி குடித்தவளை தேடி வந்து விட்டார் அவள் சித்தி. அவள் முரண்டு பிடிக்க அவளை முறைத்து பின்பு கெஞ்சி அவளை ஒரு ஹாஸ்டலில் சேர்க்க முடிவு செய்தார். அவளோ இதற்கும் கௌதம் அம்மா ஏதும் சொல்லிவிடுவார், வீணாய் கலை வாழ்க்கை கேள்விக்குறியாகிவிடும் என சொல்லி அனுப்ப பார்க்க, சித்தி போராட ஓரளவுக்கு மேல் முடியவில்லை. அவள் என்ன சின்ன பிள்ளையா 2 அடி போட்டு அடிபணிய வைக்க? அந்த நேரம் சரியாக வந்து சேர்ந்தான் இரணியன் தனது ஜீப்பில். சித்தி கண்களில் அவனை பார்த்ததும் கொஞ்சம் உயிர் வந்தது. அடுத்த 20 நிமிடங்களில் அவனோடு கிளம்பி இருந்தாள் நிரஞ்சனா. சுவாதி. கண்ணெல்லாம் கண்ணீர் வெளியே, ஐசியு கண்ணாடி வெளியே சுவாதியை பார்த்தான் குரு. மனம் அடித்து கொண்டது. எழுந்து வந்ததும் காலில் விழுந்து உண்மையை சொல்லிவிட வேண்டும், இப்படித்தான் நினைத்தான். ஆனால் அதற்கு வாய்ப்பு தான் கிடைக்கவில்லை. முழுதாய் 3 நாட்கள் கழித்துதான் அவளை பார்க்க அனுமதி கிடைத்தது. கசங்கிய தோற்றம், கைகளில் ஊசி, மருத்துவமனை கவுன், சோர்வு,
என படுத்து கிடந்தாள் குருவின் மல்லிகை மொட்டான சுவாதி. அவளை தூரமாய் இருந்து பார்த்தான். அவள் உறக்கத்தை தழுவி இருக்க எல்லோரும் மருத்துவரிடம் பேசி கிளம்பும் தருவாயில் இவனோ அவள் பாதம் பிடித்து வெளியே வந்தான். அதன் பின்பு அடுத்த நாள் அவள் அறைக்கு மாற்றப்பட்டாள். அவளிடம் அருகே போவான். ஆனால் எதையுமே சொல்லவில்லை. சொல்ல முடியவும் இல்லை. அவளுக்கு வேண்டிய அனைத்தையுமே செய்தான். ஆனால் குழந்தையை அவன் கைக்கொண்டு வாங்கவில்லை. வீட்டு ஆட்களுக்கு இவன் குழந்தையை வெறுத்து விடுவானோ என்ற பயம் கூட வந்து போனது. அவர்கள் தங்களது மனதில் உள்ளதை சுவாதியிடம் சொல்ல, குழந்தை உறங்கவும் அனைவரையும் வீட்டுக்கு போய் வரச் சொன்னாள் சுவாதி. கணவன் தான் அசைய மாட்டேங்கிறானே, ஒரு நொடி கூட. அறை நிசப்தமாக இருந்தது. அவனோ அவளுக்கு பிளாஸ்கில் வெந்நீரை ஊற்றி வைத்துவிட்டு முடிய போகும் குளுக்கோஸ் பாட்டிலை பார்த்து கொண்டு நின்றான். முடிந்ததும் செவிலிய பெண்ணை கூப்பிட தயாராக நின்றான். சுவாதி கையை கட்டிக்கொண்டு அவனையே பார்த்தாள், வைத்த கண் வாங்காமல். அவனோ அவளது பார்வை உணர்ந்தும் கண்களை அவள் பக்கம் திருப்பாமலேயே இருந்தாள். அவளோ பாத்ரூம் போக வேண்டும் என்று சொல்ல, செவிலிய பெண்ணை வரச் சொல்லி ட்ரிப்ஸை தற்காலிகமாக அடைத்து வைத்து மனைவியை தாங்களாக பிடித்து கொண்டு போனான். பின் மெத்தையில் அமர்ந்தவள் கேட்டாள். அவன் கை இவளை பிடித்து இருக்க, அழுதியா நீ? என்ன? இல்ல, நான் போய் சேர்ந்துடுவேன்னு நீ அழுதியாமே? அவளது வாயை கை கொண்டு பொத்தியவன் கண்கள் கலங்கி அப்படியே அவளது கைகளை பிடித்து கண்களில் ஒற்றிக்கொண்டு மெத்தையில் குனிந்த வாக்கில் கதறினான். ஆண் பிள்ளை அவன். அப்படி ஒரு கதறல். உடல் குலுங்க அவன் அழுது இவள் கண்களும் நீரை வெளியேற்றியது. அவனை பிடித்து தூக்க அவன் நுனி மூக்கு சிவந்து அப்படி ஒரு அழுகை. அவனை இழுத்து அணைத்து கொண்டாள் நெஞ்சோடு. அவனும் தலையை புதைத்து கொண்டான் அவள் நெஞ்சில், தாயை தேடும் பிள்ளை போல. சீக்கிரம் வீட்டுக்கு போயிடலாமா? கேட்டுக்கொண்டே அவளை கட்டி கொண்டான். அவளும் அவனது முதுகை நீவி விட்டாள். உண்மையில் நிறைய பயந்து விட்டான். அவள் இல்லாத நொடியை அவன் உணர்ந்தான் வழியாக. அந்த நொடி முடிவு செய்தான், இனி என்ன ஆனாலும் அவள் அவன் வசம் மட்டுமே என. உள்ளுக்குள் ஒரு விஷயம் மட்டும் பயத்தை ஏற்படுத்திய போதும் அதை ஓரம் ஒதுக்கி அவளோடு வாழ்க்கை பயணத்தை சிறப்பாக்க முயற்சிக்க முடிவெடுத்தான். அதன் பின்பு குழந்தையை தூக்கி அவன் கையில் கொடுக்க வாங்கியவன் உச்சி முகர்ந்து முத்தம் வைத்து கட்டிக்கொண்டான், அம்மாவையும் பிள்ளையையும் சேர்த்து. அவளும் அவனை அணைத்தபடி சில முடிவுகளை எடுத்து முடித்தாள். அது அவனுக்கு ஏற்றதாக இல்லை. அத்தியாயம் 27. நிரஞ்சனா. நிரஞ்சனா இரண்யனோடு வந்து இறங்கினாள் அந்த பெண்கள் விடுதிக்கு. இவளோ அங்கு போக பயந்து இவனை பார்க்க, அடேங்கப்பா, வீட்டை விட்டு வந்துட்ட இந்த நிலைமையில கூட, ஆனா இப்போ இங்கே போக பார்வை பார்க்கிற, என்ன ஆக்டிங்ப்பா, உள்ள போ. இவன் திட்டுறானா இல்ல நார்மலா பேசுறானா என்ற குழப்பத்தில் உள்ளே போனாள். அதன் பின்பு என்ன, 2 விடுதிக்கு போனாள். எங்குமே அவளுக்கு அங்கு செட் ஆகவில்லை. நீ இப்படியே ஒவ்வொரு இடத்தையும் குறை சொல்லிக்கிட்டே என் கூட வந்து டேரா போடலாம்னு நினைச்சுக்காத. அடுத்து ஹாஸ்டல் எப்படி இருந்தாலுமே நீ அங்கதான் தங்க போற. சொன்னவன் அடுத்த விடுதிக்கு போக அவளுக்கு அங்கே ஓகே தான். தனக்கு ஓகே என சொல்லிவிட எண்ணி அவனை பார்த்தாள். என்ன, இதுவும் பிடிக்கலையா? நான் என்ன உன்னைய ஸ்கூல்ல சேர்க்கவா வந்திருக்கிறேன்? இல்ல நீ தான் என்ன சின்ன பிள்ளையா? என் வீட்ல இடம் இல்லை, ஒழுங்கா கிளம்பு. உன் வீட்லயே கொண்டு போய் விட்டுருந்தேன். என்ன லுக்கு, கிளம்பு. இல்ல, எனக்கு இங்கே ஓகே தான். நான் மிரட்டவும் தானே நீ ஓகே சொல்ற? நான் அங்கிட்டு போனதும் உன் சித்திக்கு ஃபோனை பண்ணி என்னைய பத்தி வத்தி வைப்ப நீ, அப்படிதானே? ஐயோ இல்ல, நான் ஏன் அப்படி பண்ண போறேன்? எவ்வளவு உதவி பண்ணியிருக்கிறீங்க நீங்க. உன் மகரைய பார்த்தாலே பேசுறத நம்புற மாதிரி தெரியலையே. சரி, உன் பேக்கை தூக்கிட்டு உள்ள போ. வார்டனுடன் தனியே போய் பேசிவிட்டு வந்தான். பின்பு பணத்தை அவனே கொடுத்துவிட்டு அவளிடம், அப்புறமா பொறுமையா திருப்பி கொடு, 2 மாசத்துல. ஒன்றும் அவசரம் இல்லை, நம்ம கிட்ட எப்போதுமே 2 பைசா வட்டி சொல்லிவிட்டு அவளுக்கு டாட்டா காட்டிவிட்டு பறந்து விட்டான் இரணியன். சரி, இந்த உதவியாவது கிடைத்ததே என நினைத்து கொண்டு பையில் உள்ளதை எடுத்து வைக்க, அக்கம் பக்கத்தில் இருந்த பெண்கள் இப்படி நிறைமாத கர்ப்பிணி வந்துள்ள செய்தி கேட்டு வந்து விசாரித்து விட்டு போனார்கள். ஆளாளுக்கு அவள் கதையை கேட்க ஆர்வமாய் இருந்தார்கள், வார்டன் உட்பட. ஆனால் அவளுக்குத்தான் உடலும் மனமும் ஒத்துழைக்கவில்லை. பக்கத்து அறையில் இருந்த பெண்ணும் வார்டனும் அவளிடம் வந்து அவளது கதையை கேட்க, கணவன் இல்லை, குழந்தை இந்த மாதம் பிறக்கும் என சொன்னவள் உடல் இருந்த அசதியில் உறக்கம் கண்களை தழுவ அமர்ந்திருந்தாள். அதற்குள் அவளை தேடி மறுபடியும் இரணியன் வந்துள்ளதாக தகவல். பொறுமையாக வந்து சேர்ந்தவள் பார்த்து கத்தினான், எங்க, என்ன அமெரிக்கால இருந்தா வர நீனு? இங்க இருக்கிற ரூம்ல இருந்து இங்க வர இவ்வளோ நேரமா உனக்கு?
அவளோ அவனையே பார்த்து கொண்டிருந்தாள். வாயைத் திறந்தால் திட்ட மட்டுமே செய்கின்றான். இவனா தன்னை கல்யாணத்தன்று காப்பாற்றியது? அவளால் நம்பவே முடியவில்லை. "என்னம்மா, நின்னுட்டே கனவு காண்ற? உன் சித்தி தான் உனக்கு சாப்பாடு வாங்கி குடுக்க சொன்னாங்க." அவளோ அவனது கையை பார்க்க, "ஓ! அம்மணிக்கு நான் பார்சல் வாங்கிட்டு வேற வரணுமோ? மகாராணி அங்க வந்து சாப்பிட மாட்டீங்களோ?" "இல்ல, நான் அப்படி சொல்லலையே" என்று இழுத்துக் கொண்டு பேசினாள். "வா." அவளை அழைத்துக் கொண்டு போனான். ஜீப்பில் அமர்ந்தவள் அப்படியே கொஞ்ச நேரம் பயந்து போய் பார்த்துக் கொண்டிருந்தாள். அதட்டினான். "அந்த ரூம் ஓகேவா?" "ம், ஓகே தான்." அதன் பிறகு எதுவுமே பேசாமல் ரோட்டை பார்த்துக் கொண்டிருந்தவள் கண்கள் லேசாக சொருக அப்படியே உறங்கினாள். பின் மீண்டும் அவள் கண் விழிக்க இரவு நேரமாகியிருந்தது. ஜீப் நின்றது அவளது விடுதி அருகே. அவள் மலங்க மலங்க விழிக்க, அவனோ உணவு பொட்டலத்தை அவள் கையில் திணித்து இறக்கிவிட்டு வார்டனிடம் சொல்லிவிட்டு புறப்பட்டு விட்டான். அவள் அசதியாய் வந்து படுக்க அடித்தது அவளது போன். இரண்யன் என்ற பெயரோடு வந்தது. நாம சேவ் பண்ணலையே. யோசனையோடு காதில் வைக்க அவன் பதில் கொடுத்தான். நான் தான் என் நம்பரை சேவ் பண்ணேனே. நீ தூங்குன நேரத்துல நான் சேவ் பண்ணிட்டேன். அனுமதி இல்லாம எடுத்தது தப்பு தான். ஆனா நான் தப்பு பண்ணல. நைட் ரெஸ்ட் எடு. நாளைக்கு 10 மணிக்கு நீ கிளம்பி இரு. விதண்டாவாதம் பேசுகின்றான். எங்கே என கேட்க வருவதற்குள் கட் செய்து வைத்து விட்டான். பின்பு சித்திக்கு மெசேஜ் செய்தவள் படுத்தாள். சித்தி பேருந்து நிறுத்தத்தில் வைத்து சொன்னதுதான் இவள் மனதில் ஓடிக்கொண்டே இருந்தது. இரண்யன் வருவதை பார்த்ததும் சித்தி அவனிடம் உதவி கேட்கலாம் என சொல்ல, இவளோ மறுத்துவிட்டாள். சித்தி தான் சொன்னால் அன்றைக்கு மண்டபத்தில் நடந்ததை. அன்றைக்கு தாலி கட்டும் நேரத்தில் இவள் மயங்கி விழ, இவளுக்கு நீரை தெளித்து எழுப்பியிருக்கின்றார்கள். எழும்பாமல் போகவும் அப்பொழுது கூட அவள் கழுத்தில் தாலியை கட்டியே தீருவேன் என செந்தில் ஒற்றை காலில் நிற்க, சொந்த பந்தம் எல்லாம் மறுக்க அவர்களை தனது ஆட்களை வைத்து தள்ளி நிறுத்தச் சொல்லிச் சொன்னான் செந்தில். எங்கிருந்துதான் அந்த 6 அடியாட்கள் வந்தார்களோ தெரியவில்லை. அவர்கள் வந்தவர்கள் அனைவரையும் தள்ளி நிறுத்த பார்க்கும் வேளையில் ஒரு அடியாள் தரையில் விழுந்தான் பொத்தென. ஓங்கி உதைத்தது நம் இரணியன் தான். அவனை பார்த்ததும் செந்தில் கோபமாக எகிறிக்கொண்டு போக, அதற்குள் இரண்யன் அவனை தடுக்க வந்த அத்தனை பேரையும் போட்டு விளாசினான். செந்தில் குடும்பம் செய்வதறியாது நின்றது. அதற்குள் செந்தில் தாலியை எடுத்துக்கொண்டு போனான் அவள் கழுத்தருகில். அந்த நேரம் அவனது மண்டையை தாம்பூல தட்டு கொண்டு பிளந்தவனோ கை நீட்டி எச்சரித்தான். "டேய் புறம்போக்கு நாயே, ஒருத்தி சுய நினைவு இல்லாம இருக்கிறப்போ தான் தாலி கட்டுவியா நீனு? ஆம்பளை தானே நீனு?" சொன்னதோடு அவனை இழுத்து வந்து 2 கொடுக்க, தடுக்க வந்த குடும்ப ஆட்களுக்கு கூட ஆளுக்கு 1 என விழுந்தது. ஆண் பெண் என்று எந்தவித வேறுபாடுமே இல்லாமல் அத்தனை பேருக்கும் அடி அங்கே விழுந்தது. கௌதம் அம்மாவுக்கும் கூட 1 விழுந்தது. அதன் பின்பு போலீசுக்கு போன் செய்தவன் தனது ஆள் அதுவரை எடுத்துக் கொண்டிருந்த வீடியோவையும் கொண்டு போய் கொடுத்தான். வந்த அதிகாரிகள் இரண்யனுக்கு சல்யூட் வேறு வைத்துவிட்டு அதை வாங்கி கொண்டு நகர்ந்து விட்டார்கள். அதோடு செந்தில் ஒரு கட்ட பஞ்சாயத்து வழக்கில் ஒருவனை வெட்டிய கேசுக்கும் சேர்த்தே அவனை உள்ளே தள்ளிவிட்டு போனான் இரண்யன். சித்தி சொன்னதை கேட்டவளுக்கு இப்பொழுது குழந்தை நல்லபடியாக வர வேண்டும். அதற்கு இரணியன் கூடவே போகலாம் என முடிவு செய்து கிளம்பி வந்தார். அவனோ விடுதியில் விட்டுவிட்டு போய்விட்டான். பார்ப்போம் நாளை எதற்கு வரச் சொன்னான் என. சற்று நேரம் கழித்து சாப்பிட்டு உறங்கினாள். கௌதம் தாயார் நிரஞ்சனா வீட்டை விட்டு போனதை செந்திலுக்கு சொல்லி அனுப்பினார். அதோடு இனி அவளே வந்து அவர்கள் காலில் விழுந்து செந்திலை கல்யாணம் செய்து கொள்வாள் எனவும் சந்தோஷப்பட்டு கொண்டாள். இரண்யன் செய்ததற்கும் சேர்த்து அவன் முகத்தில் கரியை பூச வேண்டும் என்று நினைத்து கௌதம் மற்றும் கலையின் திருமணத்தை அடுத்த வாரமே வைத்துக் கொண்டார்கள். கலை வீட்டில் யாருக்கும் எதுவுமே பிடித்தமில்லை. கலைதான் கல்யாண கனவில் இருந்தார். எல்லாம் போக போக சரியாகும் என நினைத்தாள். ஆனால் சுவாதி வீட்டிற்கு வந்து விட்டார்கள் குழந்தையோடு. அதன்பின் குரு விடுமுறை எடுத்து தாயையும் சேயையும் கவனித்துக் கொண்டான். அவன் பெற்றோர்கள் ஊருக்கு போகிறேன் என சொன்ன அவளின் பெற்றோர்கள் அனைவரையுமே வீட்டில் இருக்கச் சொல்லிவிட்டான். உறவுக்காரர்கள் வந்து போக அடுத்து பெயர் வைக்கும் விழாவை தடபுடலாக ரெடி செய்ய நினைத்திருந்தான். எல்லாம் சரி செய்தவன் இன்று மட்டும் உண்மையை சொல்லவில்லை அவளிடம். சொல்லி அவளை சங்கடப்படுத்த வேண்டாம் என நினைத்தான். ஆனால் அவள் மனதில் இருந்ததை அவள் மட்டுமே அறிவாள். அன்றைக்கு இரவு குழந்தையை கையில் ஏந்தியவன் அவளை தூங்கச் சொன்னான். இரவு குழந்தை உறங்காமல் போக அதை தட்டி கொடுத்து கொண்டே அமர்ந்து கொண்டிருந்தான். நள்ளிரவு விழிப்பு தட்டி எழுந்தவளோ கணவனிடம் குழந்தையை கேட்டாள். "நீ தூங்கு, குடுங்க, டயர்டா இருக்கிறீங்க." "இல்லை" என சொல்லி முரண்டு பிடித்தவனிடம் குழந்தையை வாங்கி கொண்டவள் அமைதியாக முதுகை கட்டிலில் சாய்த்து அமர்ந்தாள்.
அவளை தனது நெஞ்சில் சாய்த்து கொண்டவன் அவள் நெற்றியில் முத்தம் வைத்தான். இப்போ எல்லாமே ஓகே தானே? எதை கேட்கின்றாள் என புரியவில்லை குருவுக்கு. ஆனால் நெஞ்சம் சொன்னது ஏதோ ஒன்று தவறாக உள்ளது என. என்னம்மா? இல்ல இப்போ எல்லாமே ஓகே தானே? இனி இந்த குழந்தையை உங்க குழந்தை தான்னு ஊர் உலகமே சொல்லுமே. இப்போ நாம பிரிஞ்சாலுமே அப்படித்தான் பேசுவாங்க இல்லையா? சோ சீக்கிரமே நீங்க டைவர்ஸ்க்கு அப்ளை பண்ணலாம் மியூச்சுவலா. அவன் அதிர்ந்து போனான் அவள் வார்த்தைகளில். அவளோ குழந்தையை பக்கத்தில் கிடத்திவிட்டு அவனது நெஞ்சில் சாய்ந்து கண்களை மூடினாள். எதுவுமே பேசாமல். அத்தியாயம் 28. நிரஞ்சனா. விடுதி வாசலில் இரணியனின் ஜீப் வந்து நிற்க சேர்ந்தாள் நிரஞ்சனா. நல்லா தூங்குனியா? ம். ஆனா நான் தூங்கல. அடுத்த வார்த்தை அவன் சொல்லாமல் இருக்க, இவளோ இப்போ என்ன சொல்லப் போறான்னு தெரியலையே என்ற ரீதியில் பார்த்து வைத்தாள். அவளை வரும்போதே அவளது செக்கப் நோட்டை எடுத்துக்கொண்டு வர சொல்லியிருந்தான். அதை எடுத்துக்கொண்டு கிளம்பினார்கள். அது ஒரு மருத்துவமனை. அதன் உள்ளே போனவர்கள் மருத்துவரை பார்த்து பேசி இங்கேயே டெலிவரிக்கு வருவதாகச் சொல்லி, பின்பு அவர் நிரஞ்சனாவை பரிசோதிக்க இவன் கிளம்பி வெளியே வந்தான். இன்னும் 2 வாரம் இருந்தது குழந்தை பிறக்க. செக்கப் முடித்து வந்தவள் மறக்காமல் நன்றியை உரைக்க, அவளை அப்படியே சைடாக லுக்கு விட்டாள். கொஞ்சம் பொறுமையாய் அசைந்து அசைந்து வருபவளை பார்த்து. முதல் குழந்தையா? ம். அப்பா யாரு செந்திலா? அவனை விழுக்கென்று நிமிர்ந்து பார்த்தாள். ஒரு நொடியில் கண்கள் கலங்கி ஊற்றியது. இப்படித்தான் பலரும் நினைத்திருப்பார்களோ? அவனின் குழந்தையா? சிச்சி, என்ன இப்படி ஒரு பேத்தல்? ஹலோ, மனசுக்குள்ள பதில் சொன்னது போதும். கேள்வி கேட்டது நான். அது இல்ல. எது இல்ல? இது செந்தில் குழந்தை இல்ல. பின்ன யாரோடது? போலாமே ப்ளீஸ். சங்கடமாக உணர்ந்தாள் உண்மையைச் சொல்ல. அதற்கு மேல் அவன் பேசவே இல்லை. அவளை விடுதிக்கு அழைத்து போனவன், பக்கத்தில் ஒரு கம்ப்யூட்டர் சென்டர் இருக்குது. வீனஸ்னு பேரு. உனக்கு காசு தேவைன்னு நினைச்சா போய் வேலையை பாரு. அங்க வர ஸ்கூல் பசங்க ப்ராஜெக்ட்டுக்கு பிக்சர் சர்ச் பண்ணி பிரிண்ட் அவுட் எடுத்து தரணும். அதுவும் கஷ்டமா இருந்தா பக்கத்துல பூ கட்டுற கடையில பூ கட்டு. சும்மா சும்மா நான் பணத்தை தூக்கி கொடுத்தா நீ தான் வட்டி கட்டணும். புரியுதா? மண்டைய மண்டைய ஆட்டினாள் பூம் பூம் மாடு மாதிரி. இறங்க போனவள் முகத்தை அவனது ஒற்றை விரல் கொண்டு நிமிர்த்தினான். இங்க பாரு, இது யார் குழந்தை அப்படின்னு கேட்டா இப்படி முழிச்சுக்கிட்டு இருந்தா இந்த உலகம் உன் தலையில மிளகா அரைச்சிடும். உண்மையான பதில் என்னவோ அதை நீயாகவே சொல்லி பழகிடு. ஆரம்பம் கஷ்டமாகத்தான் இருக்கும், ஆனா பழகிடும். அதுவே அவங்களா உன் வாயிலிருந்து பிடுங்கி பதிலை வாங்கினா உனக்குத்தான் கஷ்டம். போ, போய் பார்க்க வேண்டிய பொழப்ப பாரு. இரணியன் போய் 2 மணி நேரம் ஆகிவிட்டது. ஆனால் அவன் சொன்ன வார்த்தையில்தான் அவளது மனம் சுத்தி கொண்டிருந்தது. அதன் பின் மறுநாள் போனாள் கம்ப்யூட்டர் சென்டர். அப்படியே பூக்களை மாலை நேரம் கட்டி கொண்டிருந்தாள். அந்த கடையில் பாட்டியோடு அமர்ந்து அவளுக்காகவே ஏற்கனவே சொல்லி வைத்திருந்தான் இரணியன். ரொம்ப நல்லவனா என அவளுக்குள் நினைப்பு வர, அதே நேரம் அவனது பேச்சை நினைத்து பயமும் வந்தது. விடுதிக்கு வந்து 1 வாரம் கடந்தது. எப்பொழுதாவது இரணியன் மெசேஜ் செய்வான். அவளை விசாரிப்பான், அவ்வளவே. கேட்டு விட்டாள் ஒரு நாள். நீங்க ரொம்ப நல்லவரா என்ன? இவ்வளோ உதவி பண்றீங்களே. நான் உனக்கு கொடுத்த பணம் வட்டியோட சேர்த்து வாங்க வேணாமா? நீ பாட்டுக்கு போய் சேர்ந்துட்டா? அதனால தான் உன்னை நல்லா இருக்கிறியா சாப்பிட்டியான்னு கேட்டுக்கிறேன். இதற்கு பிறகு அவள் எப்படி அவனிடம் கேள்வி கேட்பாள்? அங்கு கலைக்கு கல்யாணம் செய்ய எல்லா ஏற்பாடுமே நடைபெற்றது. செந்திலை ஜாமீனில் திருமணத்திற்கு வர வைக்க பல காரியங்கள் ஒரு பக்கம் நடந்து கொண்டிருந்தது. அவனோ ஜெயிலில் இருந்தபடியே நிரஞ்சனா குடும்பத்தை கொஞ்சம் கொஞ்சமாக நிர்மூலமாக்கும் திட்டங்களை தீட்டினான். எதுக்குடா இவளுக்கு போய் இவ்ளோ? இல்லக்கா, எப்போ அந்த இரணியன் இதுல இறங்கினானோ அப்பவே முடிவு பண்ணிட்டேன். அவங்க 2 பேரும் என் கையால தான் சாகணும். என்னவோ பண்ணு, ஆனா உன் பேரு வெளியில வரக்கூடாது. அப்புறம் ஜாமீன் கிடைக்காது பார்த்துக்கோ. சரி, நீ சீக்கிரம் கல்யாண வேலையை பாரு. கலை வீட்டில் ஒரு பெண்ணை அழ வைத்து மற்றொரு பெண்ணை சிரிக்க வைக்க விருப்பமில்லை. ஆனால் சித்தி மூலம் நிரஞ்சனா சொல்லி அனுப்பினாள். கலை சின்ன பொண்ணு. அவ வாழ்க்கை என்னால வீணா போகக்கூடாது. நான் நல்லா தான் இருக்கிறேன். அவளுமே சந்தோஷமாக இருக்கட்டும் என. அதன் பின் கலை வீட்டார்கள் பெயருக்கு கலந்து கொண்டார்கள் அனைத்து சம்பிரதாயங்களிலும். கலைக்கு இருந்த சந்தோஷத்தில் தலைகால் புரியவில்லை. கை கூடவே கூடாது என நினைத்த தன் காதல் வாழ்க்கை இப்படி கை கூடியதில் அவளுக்கு மிக சந்தோஷம். ஆனால் நிரஞ்சனா வீட்டை விட்டு போனதில் கொஞ்சம் வருத்தம் இருக்கத்தான் செய்தது. 1000 இருந்தாலும் அக்காவாயிற்றே. திருமணம் நாள் கலைக்கு நெருங்க அங்கு நிரஞ்சனாவுக்கும் பிரசவ நாள் நெருங்கியது. இரணியன் அவளை பார்க்க வந்திருந்தான். அவளை ரெஸ்ட் எடுக்கச் சொன்னவன் ஒரு நாளைக்கு முன்பாகவே மருத்துவமனை சென்று விடலாம் என சொல்லி அவள் சித்தியை வரச் சொல்லலாமா என கேட்டான்.
இல்ல வீணா, அவங்களுக்கு எதுக்கு சிரமம்? அதோட அங்க கல்யாண வேலை நடக்கும். வீணா சிரமம் வேண்டாம். சித்தி அவங்க கூட இருந்தா அவங்களுக்கு கொஞ்சம் நம்பிக்கையாக இருக்கும். அதோட சித்தி வந்தா அப்படியே அப்பா, அம்மா, தங்கச்சி எல்லாருமே இங்க வந்துடுவாங்க. வேணாம். கலை கஷ்டப்படுவா. அவனோ கைகட்டி உற்று பார்த்தான். இமைகள் சுருக்கிச் சொன்னான். ஏமாளியா இருக்கலாம். ஆனா அதுக்கும் ஒரு அளவு இருக்குது. அவளோ தலையை குனிந்து கொண்டாள். அவளை பத்திரமாக இருக்கச் சொல்லிப் போன இரணியன் பற்றிய எந்த தகவலும் அவளுக்கு தெரியாது. அவளை மருத்துவமனையில் சேர்க்கும் நாளும் வந்தது. மாலை ஒரே மழை. இரணியனுக்கும் பயங்கர வேலை. முக்கிய வேலையை முடித்து வந்து கொண்டிருந்தவன் ஜீப் பாதியிலேயே நின்றது. இங்கு அவனுக்காக இவள் காத்திருக்க அவளை டாக்ஸி அனுப்பி மருத்துவமனைக்கு போகச் சொன்னான். இவனும் ஜீப்பை சரி செய்து வந்து கொண்டிருக்க இவள் டாக்ஸியில் கிளம்பியிருந்தாள். டாக்ஸி மருத்துவமனை போகும் பாதையில் மழை நீர் தேங்கி வழியை அடைத்திருக்க இவர்கள் கார் டயர் நன்றாக பள்ளத்தில் சிக்கிக் கொண்டது. டிரைவர் செய்வதறியாது திகைத்து மீண்டும் இரணியனுக்கு தகவலை தெரிவித்தார். சரி, நீங்க அங்கேயே இருங்க, நான் வரேன் என்றவன் வர இங்கு செந்தில் ஆட்கள் சரியாக வந்திருந்தனர் இவள் இருந்த காருக்கு. அவனோ ஜாமீனில் வந்தவன் இந்த வேலையை பார்த்து வைத்திருந்தான். தடதடக்கும் இதயத்துடன் உள்ளே அமர்ந்திருந்த நிரஞ்சனாவின் குழந்தை இந்த நிமிடமே பூமியில் காலடி எடுத்து வைக்கும் முயற்சியை ஆரம்பித்தது, பயங்கர வலியுடன். சுவாதி டைவர்ஸ் என வாய் திறந்து கேட்ட பிறகு எப்படி அவன் உண்மையை சொல்லுவான்? ஒரே அடியாக விட்டு போய்விட்டால் என்ன செய்வது? அதனால் அமைதியாக இருந்தான். அவளோ முழு நேரமும் குழந்தையே கதி என கிடந்தாள். இரவு எல்லாம் அவள் நெஞ்சில் தான் தலை வைத்து உறங்கினாள். ஆனால் அமைதியை கடைபிடித்தனர் இருவருமே. குழந்தையை பார்க்க வந்த பெண்மணி வேறு அப்படியே அப்பன் சாயில உரிச்சு வச்சு பிறந்திருக்கான் என கொளுத்தி போட அவ்வளவுதான். சுவாதி முகத்தில் எள்ளும் கொள்ளும் வெடித்தது. அறைக்குள் இவனை வைத்து செய்தாள். சார் எதிர்பார்த்த பதில் இப்போ உங்களுக்கு கிடைச்சிடுச்சா? இப்போ சந்தோஷமா என்று. இல்ல, நான் சொல்ல வர்றத ஒன்றும் வேணாம். இப்ப சார் மனசு குளுகுளுன்னு போயிருக்குமே. என்கிட்ட வாங்கி கட்டிக்காதீங்க, மரியாதையை வெளியில போங்க. அதன் பின் அவன் பேசாமலே இருக்க, ஓ இதுதான் சாக்குன்னு பேசாம இருக்கிறீங்க என ஒவ்வொரு வார்த்தைக்குமே சண்டை மட்டுமே போட்டாள் அவனிடம். பின் அவளே அமைதியாகி அவனோடு மௌனம் காத்தாள். இரவு நேரம் அமைதியாக இருக்க அவன் நெஞ்சில் இருந்து விலகியவள் மெதுவாக பால்கனி பக்கம் படையெடுத்தாள். தனியாக போய் அமர்ந்தவள் முகத்தை மூடி கதறினாள். அப்படியே சாய்ந்து சுவரில் அமர்ந்து கண்களை மூடிக்கொண்டாள். கண்ணீர் வழிந்து இறங்கியது. அருகில் அரவம் கண் திறக்காமல் தெரிந்தது அது யார் என. ஆம், குருதான். அவள் அருகில் அமர்ந்தவன் அவளை இழுத்து அணைத்து கொண்டான். அவன் கண்களிலும் கண்ணீர். மெதுவாய் அவளை கட்டிக்கொண்டு காதல் கொண்டு சொன்னான், தெரியாம நடந்தது அது. அவன் வாயை பொத்தியவள் அவனது நெஞ்சில் சாய அவளை அள்ளி மடியில் அமர்த்தி அப்படியே அணைத்து கொண்டான். அவள் மனம் அந்த நேரத்தில் யோசித்தது, நாளை நாம் தாய் வீட்டுக்கு போக வேண்டும் என. அத்தியாயம் 29. நிரஞ்சனா. கலைக்கு ஏகபோக கவனிப்பு கௌதம் வீட்டிலிருந்து. அவளோ வீட்டினரிடம் அதையெல்லாம் சொல்லி சொல்லி சந்தோஷப்பட்டு கொண்டாள். அவர்களுக்கு இந்த சின்ன பெண் கண்டிப்பாக வாழ்க்கை பாடத்தை அவர்களிடம் கற்றுக்கொள்ளப் போகின்றாள், நன்றாக படப்போகின்றாள் என்று தெரிந்து கொண்டனர். இதில் நிரஞ்சனாவுக்கு பிரசவ தேதி அன்றுதான் இவர்கள் திருமணம். சித்தி வருகிறேன் என சொல்லி கூட நிரஞ்சனா அவரை வேண்டாம் என்று சொல்லிவிட்டார். அதை காரணமாக வைத்து திருமணம் என்றால் அவ்வளவு, நின்று போனால் என்ன ஆவது, அவ்வளவுதான் என்று நினைத்து கொண்டாள். இரணியன் உடன் இருக்க நிரஞ்சுவுக்கு கொஞ்சம் தெம்பாகவே தோன்றியது. அவனது ஒரு பக்கத்தை மட்டும் பார்த்தவள் இனிதான் அவனது மறுபக்கத்தையும் பார்க்க போகின்றாள். மழை வெளியே அடித்து ஊற்றிக்கொண்டிருக்க ஜனம் அவசர அவசரமாக வீட்டுக்குள் அடைந்து கொள்ள போய்க் கொண்டிருந்தது. ஏற்கனவே இரணியன் அவளை டாக்ஸியில் கிளம்பச் சொல்ல அவள்தான் தனியே மருத்துவமனை போக வேண்டிய பயத்தில் கொஞ்ச நேரத்தை கடத்தினாள். அதன் பலன் இப்படி வந்து நல்ல மழையில் மாட்டிக்கொண்டாள். டாக்ஸி டிரைவர் வேறு மெயின் ரோட்டுக்கு போய் வேறு வண்டியை பார்க்க போவதாக சொல்லி போக இவளோ போனை பார்த்து கொண்டே அமர்ந்திருந்தாள் காரில். அவள் பிள்ளையோ நாளைக்கு பதில் முன்னதாகவே இன்றே வர அவன் வரும் அறிவிப்பை கொடுக்க வழி எடுத்தது. வழியில் விழி மூடி அமர்ந்திருந்தவளுக்கு வயிற்றை பிடித்து கொண்டவள் கண்கள் விரிய கத்தினாள், அம்மா என்று. என மீண்டும் மீண்டும் அவளுக்கு வழி எடுக்க ஆரம்பிக்க இழையு நொறுங்குவது போல் வலிக்க ஆரம்பித்தது. மூச்சை இழுத்து விட்டு கொண்டவள் பார்வை வெளியே வெறித்தது பாதையை நோக்கி. கடவுளே, இது என்ன சோதனை? இதுவரை நான் பட்டது போதாதா? என் குழந்தையை பத்திரமாக நான் இந்த பூமிக்கு கொண்டு வர வேண்டியது என்னோட கடமை. கடவுளே, என் பிள்ளையை நீ கைவிட்டுடாத. அந்த நேரத்தில் கண்ணீரோடு வலியோடும் கை கூப்பினாள். அவள் மனதில் உண்மையாய் தெம்பு கொஞ்சம் கூட இல்லை. எல்லாம் கைவிடப்பட்ட நிலையில்
சாகக்கூட திராணி இல்லாமல் தான் இப்படி இருக்கின்றாள். போனை அடித்துக்கொண்டே இருந்தாள் இரணியனுக்கு. அவனோ எடுக்கவில்லை. கத்தியவள் கை தவறிய போன் விழுந்தது காரின் சீட்டுக்கு அடியே. அந்த நேரம் சரியாக செந்தில் ஆட்கள் இவளை தேடி வந்தனர். அவளும் வழியில் கத்திக் கொண்டிருக்க, வந்து சேர்ந்தவர்கள் கதவை திறக்க, இவளோ டிரைவர் என நினைத்து அண்ணா என்றவள் வார்த்தை அதற்கு மேல் வரவே இல்லை. வந்திருந்த ஆட்கள் யாரும் பார்வைக்கு கூட நல்லவர்களாக தோன்றவில்லை. அவள் என்ன என பார்த்து கொண்டிருக்கும் போதே ஒருவன் உள்ளே வர அதிர்ந்து போனவள் என்ன என கேட்டு கத்தும் முன்பு அவளை இழுத்தான் வெளியே. அவனது காலில் ஏதோ பிசுபிசுக்க அதை லைட் அடித்து பார்த்தவன், டேய் என்னடா இந்த புள்ளைக்கு பிரசவ வலி வந்துருச்சு போல. வந் எந்த வழி வந்தா நமக்கு என்னடா, நமக்கு காசு வந்துடுச்சு, இழு அவளை வெளியே. டிரைவர் எங்கடா போனான்? அவன் இங்க இல்ல, மெயின் ரோட்டை பார்த்து போயிட்டான். இவளை இப்படியே கொண்டு போய் செந்தில் சார்கிட்ட நம்ம கொடுத்துடலாம். இந்த பெயரை கேட்டதும் மீண்டும் ஈரக்குலை நடுங்கியது அவளுக்கு. அண்ணா விடுங்க ப்ளீஸ் விடுங்கண்ணா என கத்த கத்த அவளை இழுத்து பிடித்து வெளியே இழுத்து வந்தார்கள். ஒரு பக்கம் உயிர் போகும் வழி வேறு, இடைவழி அவள் வேறு அவளை படுத்தி எடுத்தது. அதை தாண்டி பெண் உறுப்பு வழி எடுத்து பல மடங்காக உயிர் வலியை கூட்டியது. அம்மா என கத்திக்கொண்டு அப்படியே சரிந்து விட்டாள். ஏய் என்ன சும்மா நை நைன்னு கத்திக்கிட்டு. அதற்குள் வந்தவன் ஒருவன் அவள் மீது பாவப்பட அவனையும் திட்டி அவள் கத்தியது கேட்க முடியாமல் பாட்டிலில் இருந்த சரக்கை எடுத்து போட்டு கொண்டனர். அவள் மடங்கி தரையில் மலையில் அமர்ந்தவள் கால்கள் லேசாக நடுங்க ஆரம்பிக்க அவளது காலை தாண்டி மழை நீரில் ஓடியது அவளது குருதி. அம்மா என கத்தியவள் சக்தி மொத்தத்தையும் வெளியேற்றிவிட மழை நீரில் அப்படியே சரிந்து கிடந்தாள். அவளை போய் தூக்குங்கடா என போனவர்கள் அவளது குருதியை பார்த்து தலையை திருப்பிக் கொண்டார்கள். என்னடா இவ வேற இப்படி கிடக்குறா, நல்ல வேளை சந்து, அதனால பிரச்சனை இல்லை. இங்க சாருக்கு போன போடு, இது என்னன்னு கேட்போம். செந்திலுக்கு போனை போட கொடூர மனம் படைத்தவன் வீடியோ காலை பண்ணி அவள் அனுபவிக்கும் வேதனையை பார்த்து வேறு ரசித்தான். அவளோட பிரசவம் இங்க இந்த மலையில உங்களுக்கு காட்சியாக அமைய போகுது சொல்லி நகைத்து கொண்டான் செந்தில். அந்த இரணியன் இங்கு வர்றதுக்குள்ள இவளை நம்ம இடத்துக்கு தூக்கிட்டு வந்துடுங்கடா. சார் ஒரே ரத்தமா இருக்குது சார், குழந்தை பிறந்து தொலைச்சிட்டா என்ன பண்றது? அதை தூக்கி கடாசிட்டு இவளை மட்டும் இழுத்துட்டு வாங்கடா நம்ம குடோனுக்கு. அந்த வழியிலும் இவன் சொன்னதை கேட்டவளுக்கு பயம் வந்து ஒட்டி கொண்டது. ஐயோ என் குழந்தை! அவள் நெஞ்சில் கை வைத்து கண்ணீரை வெளியேற்றி கத்தி கதறிக் கொண்டிருக்கும் போதே அவளை ஆளுக்கு ஒரு பக்கமாய் பிடிக்க ஆரம்பித்தார்கள். சொத சொதவன ரத்தம் ஊற்ற கண்கள் முழுவதும் கண்ணீரில் மூழ்கி கிடக்க வழியில் கையெடுத்து கும்பிட்டு கதறினாள். அண்ணே ப்ளீஸ், அண்ணே விட்டுடுங்க மா. ஆ. அதற்குள் அவளது கால்கள் அந்த நிலைக்கு தயாராக அவளோ சேலையை இழுத்து விட்டாள் கீழே அந்த மயக்கத்திலுமே. உங்களை கையெடுத்து கும்பிடுறேன், என்னைய விட்டுடுங்க. அதற்குள் காரில் இருந்த படுதாவை எடுத்து வந்தவர்கள் அவளை இழுத்து அதில் போட அவளோ மூச்சு வாங்கி கத்தி கதறி இடைவெளியை தாங்க முடியாமல் அரற்றி கொண்டு கத்தினாள். இதற்கு மேல் அவளால் எதுவும் செய்ய முடியாது என்ற எண்ணம் வந்து சேர சரியாக அவளின் புதல்வன் அவசரப்பட்டு அவளது இடை எலும்பை விளக்கினான் வெளியே வர துடித்து. அவ்வளவுதான், கத்தினாலே ஒரு கத்து, அம்மா என. என்னடா இந்த புள்ள கத்திக்கிட்டே கிடக்கு என ஒருவன் கீழே போட்டு விட்டான் அவளை. அந்த படுதாவை கீழே இறக்கி அவளோ தரையில் விழ மீண்டும் சொருகிவிட போன வெளிகளை இழுத்து பிடித்து பார்த்தாள். மற்றொருவன் கார் சீட்டுகளில் கவர் செய்யும் சீட்டுகளை விரித்து வைத்தான். ஒரு வழியாய் சேரும் ரத்தமும் சகதியுமாய் அவளை அந்த ஜீப்பில் தூக்கி போட்டவர்கள் ஜீப்பை எடுத்தார்கள். சுவாதி தாய் வீட்டிற்கு வந்தவள் சரியாக யாரிடமும் பேசவில்லை. ஆனால் அவளுக்கு குரு மறைக்கும் உண்மை தெரிந்து போயிருந்தது. அதுவும் அவளது தாய்தான் சொல்லியிருந்தார். என்றைக்கு சந்தேகப்பட்டு தாயிடம் பேச்சை குறைத்து கொண்டாலோ அன்றைக்கு எடுத்து அடுத்த நாளே தாயை தேடி வந்து விட்டார். அவளிடம் என்ன ஏது என, ஏன் என்கிட்ட பேசவில்லை என அவள் போட்டு உழுக்க ஆரம்பிக்க, நீங்க என்கிட்ட உண்மையாவா பேசுறீங்க? நான் உங்ககிட்ட உண்மையா பேச? என்னாச்சு உனக்கு? என்னக்கா? எதுவுமே ஆகல. நல்லா குத்துக்கல்லு மாதிரி நல்லாத்தானே இருக்கிறேன் உங்க முன்னாடி. அதுவும் எவன் குழந்தையவோ சுமந்துக்கிட்டு. வாதி, என்னம்மா உண்மையை சொன்னா உனக்கு கஷ்டமா இருக்கு? என்னடி பேச்சு ஒரு மாதிரியா இருக்குது? ம், என்னம்மா பண்ண? இது என் வாழ்க்கை இல்ல, வீணா போனது என் வாழ்க்கை தானே. உங்களுக்கு என்ன பிரச்சனை? என்னடி என்னவெல்லாமோ பேசுற? எனக்கு ரொம்ப பயமா இருக்குது. என்னங்க, இப்போ அப்பாவை கூப்பிட்டு நீ என்ன சொல்ல போற? என் பொண்ணுக்கு கர்ப்பத்துக்கு காரணம் நம்ம மாப்பிள்ளை தான்.
அது தெரிஞ்சும் அவர் வாய் நிறைய மாப்பிள்ளைன்னு கூப்பிடுறேன் அப்படின்னு நீ சொல்லப் போறியா? அவரோ நெஞ்சில் கை வைத்து நின்னார். அவரது கையை எடுத்து தன் நெற்றியில் வைத்துக் கொண்டவள் உண்மையை போட்டு வாங்கினாள் அவர்களிடம். அவர் சொன்ன உண்மைகள் தான் அவளை அமைதியாகவும் வைத்திருந்தது. அதே நேரம் இப்படி விவாகரத்து வரை யோசிக்க வைத்தது. நடந்ததை எல்லாம் யோசனை செய்து அமர்ந்திருந்தவள் காதில் கேட்டது கணவனின் குரல். இவர் எங்க இங்க வந்தாரு? நினைத்து கொண்டே வர மாப்பிள்ளைக்கு காஃபியை கொடுத்த மாமியார் பவ்யமாக அறைக்குள் நுழைந்து கொண்டார். கணவன் மனைவிக்கு தனிமை தர விரும்பி அவனையே பார்த்து கொண்டிருந்தவள் அவன் நிமிரவும் வேறு எங்கோ பார்வையை பார்க்க ஆரம்பித்து விட்டாள். நான் நம்பிட்டேன் நீ என்னைய பார்க்கவே இல்லைன்னு சொன்னபடி அவள் அறைக்குள் போய்விட்டான் அவன். எதுக்கு வந்தீங்க? நான் கூப்பிட்டேனா உங்கள? இது என்ன செல்லம் வம்பா போச்சு? நான் உன்னை பார்க்க வரலையே, என் புள்ளைய தான் பார்க்க வந்தேன். நான் இல்லாம உங்க புள்ள மட்டும் முளைச்சு வந்துருச்சா? கடுப்போடு அவன் முன்னே வந்து கோபமாக கத்தினாள். அவளை அப்படியே இடையோடு இழுத்து தனது கை வளைவிற்குள் வைத்துக் கொண்டவன் அப்படியே கட்டி அணைத்து கண் மூடி கொண்டவன் 2 நிமிடம் கழித்து கண் திறக்க அவளோ திருவென விழித்தபடி உதடு துடிக்க நின்றிருந்தாள். அவளை நெற்றியில் முட்டியவன் அவள் கழுத்தில் ஊதி கிளம்பி போனான். இவளோ சிலை என நின்றிருந்தாள். குழந்தையை பார்க்க வந்தான். ஆனால் அவன் அணைத்து பார்த்து சென்றதோ இவளை. இரவு வரை அதை நினைத்து குழம்பிக் கொண்டிருந்தவளால் உறக்கத்தை எட்டி பிடிக்க முடியவில்லை. திரும்பி திரும்பி படுத்தாள். பின்பு வெட்கமே இல்லாமல் குருவின் ஆன்லைன் போய் செக் செய்தாள். அவன் 8 மணிக்கு லீவ் விட்டிருந்தான் ஆன்லைனுக்கு. ச்சே, கட்டினவ வீட்ல இல்லையே. நைட்டு சாப்பிட்டாளா இல்ல தூங்குனாளா என்று எந்த அக்கறையும் இல்லை. திட்டிக்கொண்டே ஹாலுக்கு வந்து சேர்ந்தாள். ஹாலில் டிவியை போட்டவளை திட்டினார் தாயார். என்னடி இந்த நேரத்துல டிவி? போய் படுப்போ. உள்ள தூங்கும் போதே போய் தூங்கிக்கோ. அப்புறம் உனக்கு தான் கஷ்டம். தாய் சொல்லை தட்டி கழித்தவள் டிவியை பார்க்க ஓடிய சில பல காட்சிகள் அவளுக்கு குருவை ஞாபகப்படுத்த அதை அணைத்து போட்டு விட்டு வந்து சேர்ந்தாள் படுக்கைக்கு. குழந்தை கூட சமத்தாக தூங்க ஆரம்பித்து விட இவளுக்குத்தான் குருவின் மாலை நடவடிக்கை கண் முன்னே வந்து குத்தாட்டம் போட்டது. இவன் ஒருத்தர் வந்தவன் ஒரு கிஸ்ஸு கொடுத்துட்டு போக வேண்டியது தானே. அது என்ன கழுத்துல ஊதி விளையாடுறது? வாய்விட்டு புலம்பியவளுக்கு அவளது கழுத்தில் இன்னும் சூடான மூச்சுக்காற்று பரவுவதாக எண்ணம். இவன் ஒருத்தர் தூங்க விடாம இம்சை பண்ணிக்கிட்டு புலம்பியவள் திரும்பி குழந்தையை பார்த்தாள். அதானே, நான் புலம்புனா உங்களுக்கு என்ன வந்துச்சு? அப்பனும் மகனும் இந்த நேரம் சொர்க்கத்துல இருப்பீங்க. கணவனையும் குழந்தையையும் வசைபாடியவள் கடுப்போடு அந்த நேரத்தில் போனை போட்டாள் கணவனுக்கு. அவனும் எடுத்து அமைதியாக இருக்க இவளும் அமைதியாக இருக்க நொடிகள் கடக்க கேட்டாள். வர முடியுமா முடியாதா? நான் இன்னும் தூங்கல. இதற்கும் அவனிடம் பதில் இல்லை. இப்போ நீங்க வருவீங்களா மாட்டீங்களா? இதற்கும் அவன் பதில் சொல்லாமல் போக அவள் மனம் கலங்கி போனது. கண்கள் ஈரம் கட்ட ஆரம்பித்தது. அவன் பேசாமல் அமைதியாக அவளிடம் இருக்கும் இந்த தருணம் அவளுக்குள் பல வலி. அவன் இப்பொழுதுமே பேசாமல் இருக்க குரு என கூப்பிட்டவள் வாய் பொத்தி கதறினாள். அவனோ பல்லை கடித்துக் கொண்டிருந்தான் பேசாமல். டே, வாடா ப்ளீஸ் என சொன்னவள் போனை மெத்தையில் போட்டுவிட்டு கதறினாள். அவளது நிலையை நினைத்து கோபம் காதல் எல்லாமே அவன் மேல் அதிகம் இருப்பதினால் வந்த விளைவு என அவளுக்கு புரிந்து போய்விட்டது. ஆனால் அதிலிருந்து மீளத்தான் அவளுக்கு வழி தெரியவில்லை. அவள் கதறிக் கொண்டிருக்க அவளது அறை கதவை திறந்து கொண்டு வந்தது காலடி சத்தம். இவள் யார் என எட்டி பார்க்க அந்த அறை வெளிச்சத்தில் நன்றாக தெரிந்தது அந்த உருவம். அவனேதான். அவன்தான். கண்களை இறுக மூடி ஓரிரு நொடி கதறினாள். சட்டென எழுந்து போய் ஓடிப்போய் அவனை கட்டிக்கொண்டாள். அத்தியாயம் 30. மழை வேகம் எடுக்க ஜீப்பும் வேகம் எடுத்தது அந்த கயவர்கள் கையில். அவளோ இன்னும் கதறிக் கொண்டிருந்தாள். அங்கிருந்தவர்கள் இவளது கதறலை கேட்டு கடுப்பானார்கள். ஏய், என்ன புருஷன் கூட படுக்கும்போது உனக்கு வலிக்கலையா? இப்ப வந்து கத்திக்கிட்டு இருக்கிற? அப்ப சுகமா இருந்துச்சுல்ல, இப்போ எதுக்கு தொண்டைய திறந்து கத்திக்கிட்டு கிடக்கிற? இதை கேட்டதும் அவளது முகம் கோணியது. அவமானம் பிடுங்கி தின்றது. அதைவிட அவள் இருந்த சூழ்நிலை அதற்கு நரகமே மேல் என தோன்றியது. இதற்கு மற்றும் ஒருவன் அவளது சேலை விலகிய கணுக்காலை அமர்ந்த வாக்கில் தனது காலால் உரசியபடி சொன்னான். அவ எங்கடா தொண்டைய திறக்கிறா? சும்மா எப்ப பார்த்தாலும் கத்திக்கிட்டே கிடக்கிறாடா. நமக்குத்தான் எரிச்சலா இருக்குது என்று அனாவசியமாய் தேவையில்லாமல் அவள் நிலையை சொல்லி அவர்கள் சிரித்து கொண்டிருக்க குழந்தை தலை வர துடிக்க ஆரம்பித்தது. காலை குத்த வைக்க அவளது உடல் இயல்பாக அவளை மீறி போனதை சொல்லி அவன் நகைக்க
பல்லை கடித்துக்கொண்டு கால்களை குறுக்கிக் கொண்டாள். அவர்கள் பேச்சு நாரசமாக மாற ஆரம்பித்தது. நிமிடங்கள் கடக்க கடக்க ஆபாசமாக. அவளோ அங்கிருந்து கீழே விழுந்து செத்தாவது போய்விடலாம். இதற்கு மேல் வாழ்ந்து என்ன ஆகப் போகின்றது? செத்தாலும் பிள்ளையோடு செத்துவிட வேண்டும். தான் செத்து பிள்ளைகள் இருந்தால் அவ்வளவுதான். மனதில் இதை நினைத்துக்கொண்டு அங்கிருந்து தப்பிக்க முயற்சிக்க, அவர்களில் ஒருவன் கொடுத்தான் ஓங்கி ஒரு அறை அவளை. குந்தாணி, இப்படி கிடக்கும்போதே எவ்வளவு டிமிக்கி கொடுக்கிறா பாரு இவ. போதையில் ஊறிப்போன கண்களில் அவளை பார்த்தவன் மூச்சு வாங்கி ஏறி இறங்கிய அவளது மார்பு பகுதியை கண்களால் கற்பழிக்கவே முயற்சி செய்தான். அவளது கையில் இருந்த வளையல், காலில் இருந்த கொலுசு எல்லாம் கொடுத்த சத்தம் அவர்களை கிளர்ச்சியூட்டும் பொருளாக மாற்றிப் போனது. அதில் இடையிடையே அவள் கத்த, கடுப்போடு கொடுத்தார்கள் அவளது கன்னத்தில், வயிற்றில் என்று மாறி மாறி அறையை. வலியோ உயிர் போனது. இதற்கு மேல் செந்தில் கையால் சின்ன பின்னமாகி போவதை காட்டிலும் இங்கேயே உயிரை விட்டுவிடலாம் என பல்லை கடித்து கால்களை குறுக்கி அமைதியாக மூச்சுக்களை குறைத்து கொண்டு போய் சேர முடிவெடுத்து விட்டார். கண்ணுக்கு எதிரே எதுவும் இருந்தால் முதலில் வயிற்றில் குத்தி, பின்பு தனது தொண்டையில் குத்தி கொண்டு போய் சேர்ந்து விடலாம் என்று நினைத்தாள். அப்படி ஏதும் கிடைக்காத பட்சத்தில் மூச்சை நிறுத்தி கொள்ள மூச்சை மெதுவாக குறைத்தாள். ஓரளவுக்கு மேல் அவளால் மூச்சு விட முடியாமல் இழுத்து பிடித்து வைக்கவும் முடியவில்லை. அத்தோடு வாயையும் பொத்திக் கொண்டாள் கைகளை கொண்டு. அவளால் முடியவில்லை. மூச்சுக்கு ஏங்கி போய் சேருவது கூட இவ்வளவு பிரச்சனையா என மூச்சை எடுத்து ஆசுவாசமாகி கொண்டவள் மீண்டும் மூச்சை அடக்கினாள். அவளது வேண்டுதல் அந்த நிமிடம் இப்படித்தான் இருந்தது. கடவுளே, என்னைய எடுத்துக்க. கடவுளே, என்னைய சாகடிச்சிடு. ப்ளீஸ் கடவுளே. இப்படி வேண்டிக் கொண்டவள் வயிற்றில் கையை வைத்து இரத்தத்தோடு சேர்த்து பிள்ளையையும் உள்ளே தள்ளினாள், சேலை மேல் கை வைத்து. அவள் நேரமோ என்னமோ அவள் குருதி வேக பாய்ச்சல் கொண்டு அடித்தது வெளியில். பிள்ளையின் தலை கொஞ்சம் வெளியே எட்டி பார்க்க ஆரம்பிக்க பெண் உறுப்பு கிளியவும் கத்தினாள் அதிபயங்கரமாக. அடச்சனியே, வாய மூடு! கோபத்தில் ஒருவன் அதட்டினான் அவளை. டே, என் சட்டை எல்லாமே ரத்தம்டா மூதேவி. நீயா வந்து துவைச்சு கொடுப்ப எனக்கு? டே, வண்டியை நிறுத்துடா. சட்டையை கழட்டி தூர போடணும். ஏ மயிரா, மேல ரத்த கவுச்சி அடிக்குதுடா உன் மேல. சை, கரும முடிச்சவ. இவர்கள் ஏச்சு பேச்சு எல்லாமே கேட்டுக்கொண்டவள் அழுதாள் தேம்பி தேம்பி. கடவுளே, உனக்கு கொஞ்சமாவது இரக்கம்னு ஒன்று இருந்தா இப்பவே என்னைய கொன்னுடு. இவள் கை கூப்பி கடவுளை வேண்டினாள் கோபமாக, பாவமாக. ஆனால் கடவுள் அவள் வேண்டுதலுக்கு செவி சாய்க்க கூடாது என்பதில் கண்ணாகவே இருந்தார் போல. அதன் பலன் அவள் உயிர் போகவில்லை. இவர்கள் வந்த ஜீப் ரோட்டு ஓரத்தில் நின்றிருந்தது. மெதுவாய் மூச்சு வாங்கி பல்லை கடித்தபடி எழுந்தவள் கை கொண்டு தொட்டு பார்க்க அவளது பெண் உறுப்பில் தட்டுப்பட்டது எதுவோ. புரிந்து கொண்டவள் என்ன ஆனாலும் அங்கிருந்து போக முடிவு செய்து பார்த்தாள், விழிகளை சுழற்றி. அவர்கள் அடுத்து சரக்கு பாட்டிலை அந்த நிழற்குடையில் நின்று குடிப்பதை பார்த்து பின்பு பின்பக்கமாய் மெதுவாய் நகர்ந்தாள். உண்மையில் தெம்பு கொஞ்சம் கூட இல்லை அவளுக்கு. கொஞ்சம் கொஞ்சமாக நகர்ந்து கொண்டவள் மனம் வைராக்கியம் கொண்டது, எங்காவது விழுந்து செத்துவிட வேண்டும் என. மெதுவாய் பின் பக்கமாய் இறங்கி கொண்டவள் விழுந்தாள், நிற்க முடியாமல். பின்பு ஜீப் பக்கம் பிடித்து கொண்டு எழ அவளது குழந்தை நிலையை நினைத்து கண்ணீர் விட்டாள். இது மெயின் ரோடு அல்ல, கண்டிப்பாய் செந்தில் குடோனுக்கு போகும் வழிதான். அவன் வந்தால் நிலைமை மோசம் என்று பார்த்தவள் கண்களில் பட்டது அந்த ஆலமரம். அதன் அருகில் இருந்த மயில்கல். நடந்து போனால் குழந்தை மொத்தமாக போய் சேர்ந்துவிடும். அவர்கள் அங்கேயே அமர்ந்து குடிக்க ஆரம்பித்து விட்டனர். மெதுவாய் பின்பக்கமாய் நகர்ந்து கொண்டே ஊர்ந்து போனால் தரையில் படுத்தபடி. மழை நீரில் சேரில் அங்கு கிடந்த கற்கள் அவளது முதுகை பதம் பார்க்காமல் இல்லை. ரத்தம் வெளிய ஆங்காங்கே அடிபட ஒரு வழியாய் அந்த கல் பக்கத்தில் போனவள் காலை நீட்டி அந்த கல்லில் சாய்ந்து அமர்ந்தாள். அக்கம் பக்கம் பார்த்தாள், ஏதாவது கிடைக்கின்றதா என. கூறாக ஏதும் கிடைத்தால் தேவலாம் என பார்த்தவள் கண்களில் 2 கப்பிக்கல் தான் பட்டது. அதை எடுத்துக்கொண்டவள் அதன் கூரான பகுதி கொண்டு கழுத்தில் வைத்து கொள்ள பார்க்க தைரியம் கொஞ்சம் அடி வாங்கியது அவளுக்கு. வேணாம் நிரஞ்சனா, யோசிக்காத யோசிக்காத சொல்லிக்கொண்டே இருந்தவள் மகன் லேசாக அசைக்க ஆரம்பித்தான் தனது உடலை வெளியே வர துடித்து. ஐயோ முடியல, வலிக்குது வலிக்குதுமா கதறிக்கொண்டிருந்தவள் கப்பியை கொண்டு தனது மணிக்கட்டை அறுக்க முயற்சி செய்தாள். வழியில் கத்திக்கொண்டே தொடர்ந்து கிழிக்க முயற்சிக்க போதையை போட்டவர்கள் வந்து விட்டிருந்தனர் ஜீப்புக்கு.
பின்பக்கம் அவள் இல்லாது போக பதறிப்போய் பார்த்தவர்கள் கண்டு கொண்டனர் அவளை. அந்த ஓடுகாலியை இழுத்துட்டு வாங்கடா! கடுப்பில் ஒருவன் கத்த, மற்றவர்கள் ஓடிப்போய் அவள் முடியை கொத்தாக பிடிக்க, ஒருவன் கடுப்பில் அடிக்கப் போக, அவளோ கையில் இருந்ததைக் கொண்டு அடித்தாள் வந்தவன் முகத்திலேயே. கல் பட்டு வழியில் அலறியவன் அவளிடம் போக, மற்றவர்களும் சேர்ந்து இழுக்க ஆரம்பிக்க, அவளது நேரம் லைட் வெளிச்சம் ஒன்று பட்டது அவர்கள் மேல். யார் என அவர்கள் பார்க்க, அவர்கள் விலகி நின்றதில் தெரிந்த நிரஞ்சனா நிலையை பார்த்தபடி அவர்களை நோக்கி முன்னேறினான் இரண்யன். அவனது பார்வை நிரஞ்சனா மேல் மட்டும்தான். கண்டிப்பாக சாந்தமாக அல்ல, கோபமாக இருந்தது. டேய், இரண்யன்டா! ஒருவன் ஜீப்பை நோக்கி ஓட, மற்றவர்கள் ஸ்தம்பித்து நிற்கும் வேளையில் ஓடி வந்த இரண்யன் ஓங்கி மிதித்தான் நின்றிருந்தவன் நெஞ்சிலேயே. அடுத்து நின்றவன் கையை பிடித்து விரல்களை முறித்தபடி அவன் செவினியில் கொடுத்தான், கன்னம் கன்னமாக சேர்த்து. அடுத்து யார் என்று, எவர் எங்கே என தெரியாமல் அடி நொறுக்கி எடுத்துக் கொண்டிருந்தான். அதை பார்த்து கொண்டிருந்தவள் கண்கள் லேசாக சொருக ஆரம்பித்தது. அடித்து முடித்து வந்தவன் அவளை முறைத்த வண்ணம், முகம் இறுகிய வண்ணம் அவளை தூக்க முனைய, கை நீட்டி கரம் கூப்பியவள் அந்த கல்லை காட்டினாள். தன் கையை காட்டினாள். மழை விடுவது மாதிரி தெரியவில்லை. இவளுக்காக வானம் அழுதது போல மின்னல் வெட்டி அந்த இடத்தை ஒரு நொடி பிரகாசமாக்கி மூட, கொட்டும் மழையில் கெஞ்சினாள் தன்னை கொல்லும்படி, அதுவும் கையெடுத்து கும்பிட்டு. அவளை கோபத்தில் அறைய போனவன் அவள் கை காட்டிய பக்கம் பார்க்க, குழந்தை தலை வெளியே வருது. திக்கி திணறி மூச்சு வாங்கி சொன்னாள். அதிர்ந்து போனவன் அவளை தூக்கப் போக, அவளோ வழியில் கத்தினாள். அவனை அருகே கூப்பிட்டு அவனது கையை பிடித்து கொண்டாள். கத்தினாள் உயிர் போன வழியில். எப்படி அவளை தூக்குவது? குழந்தை தலைவேறு வெளியே இருக்கின்றதே. இப்படி அபாயகரமான நிலையில் ஆம்புலன்ஸுக்கு சொன்னவன் அவள் வேண்டாம் என சொல்ல சொல்ல தூக்கி கொண்டு வந்து சேர்த்தான் அவன் ஜீப்பில். அவளோ விழிகள் மேலே போக கத்தினாள். முடியல, என்னால முடியல, வலிக்குது அம்மா, மா. அவனுக்கு வேறு வழியே இல்லை. குழந்தை நிலைமை வேறு என்னவென தெரியவில்லை. ஜீப்பை எடுத்தான். அவளோ கத்தினாள் குழந்தை குழந்தை என. ஜீப் வேறு தண்ணீர் சூழ நன்றாக சிக்கிக் கொண்டது ஓரிடத்தில். அவளோ அப்படி ஒரு கத்து கத்திட கேட்க முடியவில்லை அவனால். ரத்தம் வேறு வெளியேற அவளை கைப்பிடித்து கன்னம் தட்டினான் குழந்தையை வெளியே தள்ளச் சொல்லி. முடியவில்லை என சொன்னவள் கிட்டத்தட்ட மயங்கி போகும் நிலையில் இருந்தாள். கால் வேறு பிரிய ஆரம்பிக்க, இடை இறுக, உறுப்பு விரிய, தொண்டையை முழுவதும் திறந்து கத்தினாள். ஒரு நொடி யோசித்தான். பின்பு காரில் இருந்த பேக்கை அவளது தலைக்கு கொடுத்தவன் போன் டார்ச்சர் ஆன் செய்து கொண்டு அவளது சேலையில் கை வைத்தான். அந்த நிலையில் அதிர்ந்து போனவள் அவனது கையை தட்டிவிட, அவனோ அவளது முட்டி கால்கள் தொட்டு சேலையை விலக்கி அவளது கால்களை விரித்தான். அவளோ அதிர்ந்து போக, போன் டார்ச்சர் கொண்டு கண்களை மூடிக்கொண்டிருந்தவன் கண்களை திறக்க, அவனது முகத்தில் அடித்தது ரத்தம். குழந்தை தலையும் வெளியே இன்னும் வந்தது. முகத்தை வலித்து துடைத்தெறிந்தான். அவளை பார்க்க அவளோ முகத்தை மூடி கதறி கொண்டிருந்தாள். ஆடவன் ஒருவன் அவளை அந்த நிலையில் பார்க்க அவளால் சகித்துக் கொள்ள முடியவில்லை. அவனோ அவளது வயிற்றில் கை வைத்து தள்ளியபடி இங்கு குழந்தையை பார்த்தான். தொடர்ந்து அவள் அழுக கடுப்பானவன், ஏய், வாய மூடுடி, எனக்கு ஒன்றும் தலையெழுத்து இல்லை உனக்கு பிரசவம் பார்க்க. ஒழுங்க வாய மூடிட்டு வைத்த அமுக்கு. உன் புள்ள மூச்சு விட முடியாம மாட்டிக்கிட்டு இருக்கிறான். என்ன, அவன் சாகணுமா? இதை கேட்டவள் இன்னும் அழுக ஆரம்பிக்க, அடிங்க, சொல்லிட்டே இருக்கிற, மறுபடியும் அழுதுட்டு இருக்கிற. இப்போ ஒழுங்கா நீ உன்னை வைத்த அமுக்க பார்க்கல, அப்புறம் உன் பிள்ளைய 2 பேரையும் புதைச்சிட்டு தான் இங்கிருந்து போவேன். சொன்னதை கண்டிப்பாக செய்வேன் என்ற ரீதியில் அவன் முகம் கடுமையாக இருக்க, அவளோ தலையை அசைத்து வயிற்றை அமுக்க ஆரம்பித்தாள். அவனோ இரத்த சகதியாக அவளுக்கு பிரசவம் பார்க்கலானான். அவளை படுத்தி எடுத்தான் வயிற்றை அமுக்கிவிடச் சொல்லி. ஒரு கட்டத்தில் அவனே போய் வயிற்றில் கை வைத்து தள்ள, அவள் தள்ள என அவள் புதல்வன் அதிக வலியை கொடுத்து 1 மணி நேர போராட்டத்திற்கு பின்பு வந்தான் வெளியே கத்திக்கொண்டே. குழந்தையை ஏந்தியவன் கண்கள் வெறித்து போயிருந்தது. ஆனால் எந்த கலக்கமும் இல்லை. அவளை பார்க்க அவளது கண்கள் வெளியே வந்துவிடும் அளவுக்கு இருந்தது. அதிர்ந்து போனவள் வயிற்றில் குழந்தையை வைத்து அதன் மேல் அவளது கையை வைத்தவன் பிடித்து கொள்ளச் சொல்லி அவளது உடையை சரி செய்து ஜீப்பை எடுத்தான். அதை தள்ளினான். ஒரு கட்டையை எடுத்து வந்து டயருக்கு அடியில் வைத்து என ஒரு வழியாக ஜீப்பை எடுத்தான். கண்ணீர் மல்க குழந்தையை பிடித்து கொண்டிருந்தவள் கண்கள் சொருகி மயங்க ஆரம்பித்தாள்.